வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. குப்பை தொட்டியில் வீசப்பட்ட பெண் குழந்தை மீட்பு. பூந்தமல்லி அருகே பரபரப்பு. விரிவான செய்திகள். பூந்தமல்லி ராமானுஜ கூட தெருவில் தனியாருக்கு சொந்தமான பெண்கள் விடுதி அமைந்துள்ளது. இந்த விடுதி வளாகத்திலேயே விடுதியின் குப்பைகளை மட்டும் கொட்டுவதற்கென குப்பை தொட்டி ஒன்று உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் இருந்து கடந்த 2 நாட்களாக பூனை அழுவது போன்ற சத்தம் கேட்டுள்ளது. எனினும் அப்பகுதி மக்கள் அலட்சியமாக இருந்துள்ளனர். இதற்கிடையே இரவு சத்தம் அதிகமாக கேட்டதை அடுத்து விடுதியில் பணிபுரிந்து வரும் யுவராணி என்ற பெண் ஜன்னல் வழியே எட்டி பார்த்துள்ளார். அப்போது பிறந்து சில நாட்களேயான பெண் குழந்தை ஒன்று துணி இல்லாமல் குப்பை தொட்டியில் உடல் முழுவதும் எறும்புகள் மொய்த்த நிலையில் அழுது கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அந்த பகுதி மக்களின் உதவியுடன் குப்பை தொட்டியில் இருந்த பெண் குழந்தையை மீட்டு பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குழந்தையை வீசி சென்ற நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை எடுத்து வருகின்றனர். மேலும் வெளியாட்கள் யாரும் உள்ளே வர முடியாத சூழல் இருக்கும் நிலையில் விடுதியில் தங்கியிருந்த நபர்களில் யாரேனும் குழந்தையை இந்த பகுதியில் வீசினார்களா என்று வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.